இன்றைக்கு நாம் பார்ப்பதெல்லாம் என்னென்னா, அடுத்தவங்க வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நியமித்திருக்கிற பாதையை பார்த்து ஓடுவதற்கு நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. நம்மை நாம் பார்ப்பது கிடையாது. அவன் நல்லா இருக்கிறான், அவன் வீட்டில் எல்லாம் நடக்குது, அவன் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்குது. நீ அந்த வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு என்ன செய்யும் தெரியும். சொல்லுவாங்க பாருங்கள், அவங்க பெரிய வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு கட்டியிருந்தால் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும், உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும் சமாதானமும் இருக்க வேண்டும். அப்போ மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், எனக்கு அப்படி இல்லையே, எனக்கு அப்படி இல்லையே. நான் வேதத்தை கொஞ்சம் கவனித்து வாசித்து பாருங்கள். பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 10 கற்பனையில் கர்த்தர் சொல்கிறார், பிறனுக்குள்ள யாதொன்றையும் நீ இச்சையாதிருப்பாயாக. ஆனால் நாம பிறனுக்குள்ள எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. நான் அந்த வேதத்தில் சொல்லுகிறேன், மத்தேயுக்கு ஒரு பாதை, யாக்கோப்புக்கு ஒரு பாதை, பேதுருவுக்கு ஒரு பாதை, யேசபேலுக்கு ஒரு பாதை. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில் ஓடி முடித்திருக்கிறார்கள். யாரும் ஒரே மாதிரி கிடையாது. எந்த குடும்பமும் ஒரே மாதிரி கிடையாது. எந்த ரேகையும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த ரேகையை வித்தியாசமாக படைத்து வைத்திருக்கிறார். ஆகவே உனக்கு ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாதையிலே இயேசுவை நோக்கி, பொறுமையாய் இயேசுவை நோக்கி ஓடு. உன்னை கர்த்தர் அதிசயத்தை காண செய்ய பண்ணுவார். பிறனுக்குள்ள யாதொன்றையும் பார்த்து நீ இச்சியாதே. அவனுக்கு இப்படி இருக்குதே, எனக்கு இல்லையே, அவனை இப்படி வச்சிருக்கீங்களே, எனக்கு இப்படி இல்லையே, என் வாழ்க்கை மட்டும் ஏன் எனக்கு இப்படி ஆண்டவரே, நான் உண்மைத்தானே நோக்கி பார்க்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லி நீ எரிச்சல் அடையாதே. பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, மற்றவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சித்து நீ சோர்ந்து போகாதே. உனக்கு நியமித்திருக்கிற பாதையில நீ இயேசுவை நோக்கி பார்த்து ஓடு. கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை காண செய்ய போகிறார்.